ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குருமா குழம்பு வைக்கிறோம். கேரட் பீன்ஸ் பட்டாணி கிடைக்கல, அதனால நாங்கள் வாங்கலை. கேரட் பீன்ஸ் போட்டு குருமா வைக்கிறோம். அதுக்கு கொஞ்சம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டேன், கொஞ்சம் கடுகு, பட்டை 3, ஸ்டார் 3, கிராம்பு 3, 2 பிரிஞ்சி இலை, சோம்பு 3 பெரிய சைஸ் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை இதில் போட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் இங்கே பாருங்கம்மா, இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போட்டுருக்கோம். இது கொஞ்சம் வதங்கினாங்க. இங்கே பாருங்க, 3 சைஸ் பெரிய தக்காளி 3 சைஸ் அரிஞ்சு வச்சுருக்கோம், அதை இதில் போடுறோம். போட்டுட்டு கொஞ்சம் கல் உப்பு, உங்களுக்கு உப்பு எவ்வளவோ அவ்வளோ தேவை போட்டுக்கோம். இது வதங்கணும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் காயெல்லாம் போட்டு வதக்கணும். இங்க பாருங்க, இந்த மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரிஞ்சு வச்ச கேரட் 2, பீன்ஸ் ஒரு 1/4 கிலோ, இதை வந்து இதில் போட்டு வதக்கிட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் 2 செகண்ட் வதக்கணும். வதக்கிட்டு நம்ம இதில் சாம்பார் பொடி போடணும். இங்கே வந்து அரை மூடி தேங்காய் வச்சுருக்கேன். இதில் வந்து 3 பச்சை மிளகா, கொஞ்சம் முந்திரி, ஒரு 4 பீஸ் முந்திரி போட்டுக்கணும். இந்த கொத்தமல்லி இதில் போட்டு அரைச்சி இந்த குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் ஊற்றி இறக்கணும். இப்போ வந்து இதில் வந்து மிளகாத்தூள் போடுறோம். பாருங்கள், இதில் வந்து நான் பச்சை மிளகா 3 போட்டுருக்கிறதுனால இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போட்டால் போதும். கொஞ்சம் மஞ்சள் தூள். இது கொதிக்கணும். கொதிச்சு காய் வந்ததுக்கப்புறம் அந்த தேங்காய் அரைச்சி நம்ம ஊற்றி இறக்கிட வேண்டியதாம்மா. எப்போவுமே வந்து மாதிரி குருமா குழம்புக்கெல்லாம் வந்து கொத்தமல்லியும் தேங்காய், கொத்தமல்லி, முந்திரி கொஞ்சம் போட்டு அரைச்சி ஊற்றணும்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி போட்டு அரைச்சி ஊற்றணும். சும்மா ஒரு 3 பீஸ், நிறைய வேண்டாம். இது வந்து இங்கே கொதிச்சதுக்கப்புறம் நான் தேங்காய் ஊற்றி காட்டுறேன். இங்கே பாருங்கள், தேங்காய், முந்திரி, கொத்தமல்லி, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு இதில் அரைச்சி வச்சுருங்க. இதை வந்து இப்போ இதில் ஊற்றிட வேண்டியது தான். குருமா வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா நம்ம ஊற்றிக்கலாம். சாப்பாட்டுக்கு தான் இது செய்கிறோம், ரைஸ்க்கு தான். கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் குருமா. இப்போ ஒரு கொதி வந்தோடனே நம்ம நிறுத்திட வேண்டியது தான். இதில் வந்து நம்ம கொத்தமல்லாம் போட வேண்டியதில்லை, நம்ம போட்டு அரைச்சிட்டோம் தேங்காய் கூட. அதனால முந்திரி பருப்பு எதுக்கு போதுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக போது. சில பேர் வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டானா வேண்டாம். உங்களுக்கு வேண்டானா போட வேண்டாம். இது இப்போ நான் கொதி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில் பாருங்க, இந்த குருமா எப்படி கொதிச்சுட்டு பாருங்க. இந்த மாதிரி கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்ம நிறைய நேரம் கொதிக்கக்கூடாது, தேங்காய் போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இது வந்து சப்பாத்தி போடுவோம், சாப்பிடலாம் இந்த குருமா.